என்ன சார் சோகமா இருக்கீங்க? மேடம், ஏமாந்த சோனகிரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம்? அது நான் தான் மேடம். ஐயா, என்ன சார் ஆச்சு? இப்ப இது ஆக்சிமீட்டர். ஒரு 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அதை இப்படி விரல்ல மாட்டி செக் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் எந்த அளவுக்கு நம்ம இன்ஹேல் பண்றோம் அப்படிங்கிறத இந்த ஆக்சிமீட்டர் காமிக்கும். ஓகே, இதே மாதிரி ஒரு மீட்டர் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேர் சுகர் மீட்டர். அதாவது ஒருத்தரோட சுகரை செக் பண்ணணும்னா விரல ஒரு ஊசியால குத்தி ரத்தத்தை எடுத்து ஒரு ஸ்ட்ரிப்ல வச்சு ஒரு மீட்டர்ல இன்சர்ட் பண்ணா 5 செகண்ட்ல ரத்தத்துல எவ்வளவு சுகர் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டா காமிக்கும். ஆனா இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் காமிச்ச விளம்பரத்துல இந்த சுகர் மீட்டர்ல விரல வச்சா போதும், நோ நீடில், நோ பிரிக்கிங், நோ பிளட், 5 செகண்ட்ல உங்க சுகர் லெவல அக்யூரேட்டா காமிச்சிரும்னு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. இந்த புதிய சுகர் மீட்டரோட விலை 699 ரூபான்னு இருந்துச்சு மேடம். சிஓடி, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி வேற இருந்துச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், சுகர் மீட்டர்ல ஊசியால குத்தி ரத்தத்தை எடுத்து ஸ்ட்ரிப்ல வச்சு ஒவ்வொரு தடவையும் ரத்த அளவை டெஸ்ட் பண்றதுக்கு நீடில், ஸ்ட்ரிப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு 40 ரூபாய் ஆயிடும். ஆனா ஸ்ட்ரிப்பு, நீடில் இதெல்லாமே விலை அதிகம். விளம்பரத்துல காமிச்ச சுகர் மீட்டர்ல செலவு கம்மி. ஒரு தடவை 699 ரூபாய் செலவு பண்ணா போதும். AA பேட்டரி போட்டா போதும், எத்தனை தடவை வேணாலும் சுகரை செலவு இல்லாம ஈஸியா செக் பண்ணிக்கலாம். வலி இல்ல, ரத்தம் இல்ல நினைச்சு ஆர்டர் பண்ணேன். மேடம், ஒரு வாரத்துல பார்சல் வந்துச்சு மேடம். 699 ரூபா, அதாவது 700 ரூபா டெலிவரி ஆள்கிட்ட பணம் கட்டி பார்சலை வாங்கி பிரிச்சு பார்த்தா என்ன இருந்துச்சு தெரியுமா மேடம்? 50 ரூபா கூட பெறாத இந்த ரோஸ் வாட்டர் பாட்டில், இதத்தான் நான் 700 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் மேடம். அட கடவுளே சார், அது திருப்பி அனுப்பிட வேண்டிதானே? திருப்பி அனுப்ப முடியாதா மேடம்? ரிட்டர்ன் பாலிசி கிடையாது, எங்க இருந்து வந்திருக்குன்னு அட்ரஸ் இல்ல, போன் நம்பர் இல்ல. அப்புறம் என்ன பண்ணீங்க? 700 ரூபா போனதுதான் மேடம். மக்களே, ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா ரிட்டர்ன் பாலிசி உள்ள ஆப்ல போய் வாங்குங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வாங்க தூண்டுற மாதிரி வர விளம்பரத்தை பார்த்து என்ன மாதிரி ஏமாந்த சோனகிரி ஆயிடாதீங்க. என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க. ஆனா ஏமாந்த சம்பவத்தை வெளியில சொல்ல மாட்டீங்க. ஆனா உண்மையை நான் உடைச்சு சொல்லிட்டேன். ஏமாந்துராதீங்க மக்களே, ஏமாந்துராதீங்க.